إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், அன்னாருடைய வழியொட்டி நடந்த முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் மிகச் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், இந்த மார்க்கத்தில் அல்லாஹுவினதும் அல்லாஹுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் நுழைவிக்கப்பட்ட மார்க்கமல்லாத காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களும் நூதன அனுஷ்டானங்கள் பித்அத்துக்கள் என்றும், பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கே இட்டுச் செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பிரசங்கத்தில் ஞாபகப்படுத்தியதை நானும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பெரியவர்களே, நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நாம் உலகத்தில் வாழும் பொழுது எந்த முறையில் வாழ வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ, ஏவியிருக்கிறார்களோ, அந்த முறையில் எம் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா மிகச்சிறந்த மிக உயர்தரமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்திலும் மறுமையிலும் என்னையும் உங்களையும் வெற்றியாளர்கள் என்ற கூட்டத்தில் சேர்ப்பிக்கின்ற ஒரு சிறந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா எமக்கு தெரிவு செய்திருக்கிறான். உலகத்திலே மனிதர்களுக்கு இயற்றிக்கொண்ட உருவாக்கி கொண்ட எத்தனையோ வழிகாட்டுதல்களும் மார்க்கங்களும் கொள்கைகளும் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா எமக்காக இந்த மார்க்கத்தை ஏன் தெரிவு செய்திருக்கிறான் என்றால், இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் இந்த மார்க்கங்களுக்கு, இந்த கொள்கைகளுக்கு மத்தியிலே இஸ்லாமாகி இந்த மார்க்கத்தை நாம் ஏன் தெரிவு செய்திருக்கிறோம் என்றால், ஏனைய கொள்கையை விட ஒரு சிறந்த கொள்கையை, ஒரு சரியான ஒரு கொள்கையை சொல்லுகின்ற மார்க்கம் இந்த மார்க்கம். உலகத்திலே ஏதாவது ஒரு லாபத்தை அல்லது ஏதாவது ஒரு நோக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நானோ நீங்களோ இந்த ஈமானை, இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மார்க்கத்திலே ஏன் நாங்கள் இருக்கிறோம் என்றால், ஏன் நாங்கள் கட்டுப்பட்டிருக்கிறோம் என்றால், ஏன் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்றால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஈமான் கொள்ள வேண்டிய சில அம்சங்களை குறித்து குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்கிறது. அதிலே அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், ரசூல்மார்களை ஈமான் கொள்ளுதல், வேதங்களை ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல், மறுமையை பற்றி ஈமான் கொள்ளுதல் என்ற பிரதானமான ஈமான்களை பற்றி எமக்கு நம்பிக்கை கொள்ளுமாறு இந்த மார்க்கம் எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறது. அந்த ஈமானிலே
மிக பிரதானமாக மறுமையோடு சம்பந்தப்பட்ட ஈமான் மிக முக்கியமானது. ஏனைய மார்க்கங்களையும் ஏனைய கொள்கைகளையும் எம்மையையும் வித்தியாசப்படுத்துகின்ற ஒரு ஈமான் இருக்குமாக இருந்தால் அது நாளை மறுமை என்கின்ற ஒரு மறுமையை பற்றிய ஈமானாகும். இந்த மறுமையை பொறுத்த வகையிலே ஏன் நாங்கள் இந்த மார்க்கத்திலே இருக்கிறோம் என்றால், இந்த உலகத்தை ஒரு நாள் அல்லாஹு தஆலா அழித்துவிட்டு நாளை மறுமையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்த எல்லா மனிதர்களையும் ஒரு மைதானத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். உலகத்திலே நானும் நீங்களும் எத்தனை கோத்திரங்களாக, எத்தனை வித்தியாசங்களாக, அது நிறத்தால் வித்தியாசம், குடும்பத்தால் வித்தியாசம், நாடுகளால் வித்தியாசம், ஊர்களால் வித்தியாசம், பாஷைகளால் வித்தியாசம், மதங்களால் வித்தியாசம், எல்லா வித்தியாசங்களோடு வாழ்ந்த நாம் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா மனித கோடிகளை, மனித சமுதாயத்தை ஒரு மைதானத்திலே அல்லாஹ் ஒன்று கூட்டுவான். ஒன்று கூட்டுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை ரெண்டு கூட்டங்களாகத்தான் அல்லாஹ் பிரிப்பான். அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை ஒன்று கூட்டி அல்லாஹ் ஒரு கட்டளையை போடுவான். வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், ஏ பாவிகளே, ஏ குற்றவாளிகளே, இன்றைய நாளில் நீங்கள் நல்லவர்களை விட்டு ஒதுங்கிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். நாளை மறுமையில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் ஒன்று கூட்டி அல்லாஹ் சொல்ல போகின்ற இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் பிரிக்க போகின்ற வடிவம் இதுதான். குர்ஆன் சொல்லுகிறது, வம்தாசுல் யௌம், இன்றைய நாளில், ஐயுஹல் முஜ்ரிமூன், ஏ பாவிகளே, குற்றவாளிகளே, நல்லவர்களை விட்டு இன்றைய நாளில் நீங்கள் ஒதுங்கிவிடுங்கள் என்று அல்லாஹ் மனித சமுதாயத்தை பார்த்து சொல்லுவான். அந்த நாளில் அல்லாஹ்விடத்திலே ரெண்டு கூட்டம்தான். ஒன்று பாவிகள், அடுத்தவர்கள் நல்லவர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரியவர்கள், அடுத்தவர்கள் அல்லாஹ்வுடைய வேதனைக்குரியவர்கள். இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் ஏன் இந்த மார்க்கத்தை தெரிவு செய்து ஈமான் கொள்கிறோம் என்றால், அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த கட்டளையை போடுகின்ற பொழுது நாளை மறுமையில் முஜ்ரிமீன் என்ற கூட்டத்தில் நானோ நீங்களோ இருந்துவிடக் கூடாது என்பதற்காகவும், நாளை மறுமையில் அல்லாஹ் யாரை ரஹ்மத்துடைய பார்வையாக, அவனுடைய கூட்டமாக, நல்லவர்களாக அல்லாஹ் யாரை அடையாளப்படுத்துவானோ அந்த கூட்டத்திலே நானும் நீங்களும் இருந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்று அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இந்த மார்க்கத்தில் வாழ்கிறோம். இதை தவிர உலகத்திலே ஒன்றை அடைந்து கொள்ளவோ அல்லது உலகத்திலே ஏதாவது ஒன்றை அடைந்து கொள்ளவோ இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்தை நாங்கள் ஈமான் கொள்ளவில்லை. அப்படி என்றால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பெரியவர்களே, மறுமையுடைய வெற்றி என்பதே, மறுமையில் நல்லவர்கள் கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதே நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையின் பிரதானமான நோக்கம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, மறுமையை வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த நாள் ஒரு வித்தியாசமான ஒரு நாள், அந்த நாள் ஒரு கோரமான ஒரு நாள். அந்த நாளை பற்றி, அந்த நாளுடைய கோரத்தை பற்றி, அந்த நாளில் ஒவ்வொரு மனிதர்களும் கடக்க வேண்டிய நிலைகளை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக சொல்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹு தஆலா மறுமையிலே முழு மனித சமுதாயத்தையும் அந்த மைதானத்திலே ஒன்று கூட்டுகின்ற பொழுது யஹ்ருஜூன மினல் அஜ்தாதி கஅன்னஹும் ஜராதுன் முன்தஷிர், அல்லாஹ் மறுமையில் மனித சமுதாயத்தை இரண்டாவது தடவையாக விசாரணைக்காக, ஒன்று கூட்டுவதற்காக, கேள்வி கணக்குக்காக அல்லாஹ் எழுப்பாட்டுகின்ற பொழுது மனிதன் தன்னுடைய புதைக்குழியிலிருந்து, கபரிலே இருந்து எப்படி எழும்புவான் என்பதை பற்றி குர்ஆன் சொன்னது. யஹ்ருஜூன் மினல் அஜ்தாத், அவரவர்கள் அவர்களுடைய கபரிலே இருந்து, புதைக்குழியிலே இருந்து எழும்புவார்கள். கஅன்னஹும் ஜராதுன் முன்தஷிர், வெட்டுக்கிளிகள், திக்கு தெரியாத வெட்டுக்கிளிகள் அங்கும் இங்கும் எப்படி ஓடுமோ அது மாதிரி மனிதன் புதைகுழியிலே இருந்து எழும்பி திக்கு தெரியாமல் ஓடுவான். மம்பாசனா மிம்மர்கதினா ஹாதா, இந்த புதைகுழியிலிருந்து எங்களை எழுப்பாட்டியவன் யார்? ஏன் எழுப்பாட்டினான்? எதற்காக எழுப்பாட்டினான்? என்ன நடக்குகிறது என்று மனிதன் திக்கு தெரியாமல் ஓடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாஸ், நாளை மறுமையில் அல்லாஹ் மனிதர்களை அந்த மைதானத்திலே ஒன்று கூட்டுவான், ஒன்று சேர்ப்பான். ஹுஃபா,
செருப்பணியாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, குர்லா எப்படி இந்த உலகத்தில் இயற்கையாக பிறந்தார்களோ அந்த ஹத்னா உறுப்பு அறுபடாதவர்களாக அதையும் வைத்தே அல்லாஹு தஆலா மனிதனை ஒன்று சேர்ப்பான் என்று சொன்னார்கள். இதை சொன்ன பொழுது ஆயிஷா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாளை மறுமையில் ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக ஒரு மைதானத்தில் நிர்வாணிகளாக அது எப்படி முடியும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள். ஆண்கள் பெண்களை பார்த்துக் கொள்வார்களே, வெட்கமாக இருக்குமே, நிர்வாணிகளாக இருக்கும் பொழுது அது எப்படி சாத்தியம் என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, அந்த நாளில் மனிதர்கள் அப்படி யோசிப்பதையும் விட அவர்களுக்கு வேறொரு காரியம் முக்கியமாக இருக்கும். எங்கே போவோம், எதற்காக எழுப்பாட்டப்பட்டோம், என்ன நடக்க போகிறது, இதற்கு அப்பால் என்ன என்பதை பற்றி மனிதன் சிந்திப்பானே தவிர நான் நிர்வாணியாக இருப்பேன், நான் நிர்வாணியாக இருக்கிறேனே, என்னை மற்றவர்கள் பார்ப்பார்களே என்ற உணர்வே நாளை மறுமையிலே இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை, ஒரு வேதனை, ஒரு கஷ்டம் என்றால் எமக்கான உணர்வு, சப்போர்ட்டுக்காக, உதவிக்காக எமக்கு தெரிந்த, எமக்கு நெருக்கமான உறவுகளை நாங்கள் அழைப்போம். அது சகோதரனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், அண்டை வீட்டாரா இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராவும் இருக்கலாம். சிரமம், கஷ்டம், துன்பம் என்று வருகின்ற பொழுது மனிதன் மனிதனுக்காக உதவிகளை சேர்த்துக் கொள்ளுவான். அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடுகளில் மிக முக்கியமானது லா அன்சாப பைனஹும் வலா யதஸாஅலூன். அவர்களுக்கு மத்தியில் உறவு என்பது இல்லை. லா யதஸாஅலூன், அவர்களை மற்றவர்களை பற்றி கேள்வி கேட்டுக்கொள்ளவும் மாட்டார்கள். ஒரு கிழமைக்கு என்ற நண்பனை காணாவிட்டால் எங்கே என்று தேடுவோம். சகோதரன் ஒரு மாதம் காணாவிட்டால் அவர் எங்கே என்று பார்ப்போம். இது மனிதன் உலகத்திலே எடுத்துக்கொண்ட உணர்வு, அல்லாஹ் வைத்த உணர்வு, உறவு முறை. மறுமையில் அல்லாஹ் இதை அப்படியே மாற்றம் செய்கிறான். ஃபலா அன்சாப பைனஹும் வலா யதஸாஅலூன். நாளை மறுமையில் உறவு பாலம் என்பது இல்லை. லா யதஸாஅலூன். உம்மா எங்க, பாப்பா எங்க, புள்ள எங்க, மனைவி எங்க, கணவன் எங்க என்ற கேள்வி யாரும் கேட்க மாட்டார்கள். யா நஃப்ஸி, எனக்கு என்ன நேர்கிறது, எனக்கு என்ன உருவாகிறது, நான் எனக்கு என்ன நடக்க போகிறது என்று மனிதன் பேசிக்கொள்வானாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளில் அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவர்களை தவிர வேறு யாரும் கதைக்கவும் மாட்டார்கள், பேசவும் மாட்டார்கள். யா ஆயிஷா, ஆயிஷாவே, அந்த நாளில் உன்னுடைய கால் நிலத்தில் படுகின்ற பொழுது எந்த அளவு இடத்தை எடுத்துக்கொள்ளுமோ அந்த இடம்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும். நகர முடியாது, சும்ப முடியாது. லா தஸ்மஉ இல்லா ஹம்சா. குர்ஆன் சொல்கிறது, நபியே, அவ்வளவு மனித கோடிகள் ஒன்று சேர்ந்தும் நீ மனிதன் முணுமுணுக்குகின்ற சத்தத்தை தவிர வேற எதையும் கேட்க மாட்டாய். பயம், அச்சம், யார் என்ன நடக்க போகிறது என்று மனிதன் தனக்குள்ளே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவு காலம்? 50 அல்ஃப ஸனா, 50,000 வருஷம். கேள்வி கணக்கில்லாமல், தீர்ப்பு இல்லாமல், இவர் நரகமா, இவர் சொர்க்கமா, இவர் நல்லவரா, இவர் கெட்டவரா என்ற விசாரணை இல்லாமல் இந்த மைதானத்தில் அல்லாஹ் மனித கோடிகளை அப்படியே விட்டு விடுவான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ. ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான். உம்மிஹி வ அபீ, தன்னுடைய பெற்றோர் பிள்ளைகளை விட்டு ஓடுவார்கள். வஸாஹிபதிஹி வ பனீ, தன்னுடைய கணவன் மனைவி எல்லோரும் ஓடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்றைய நாளில் பேசுவதாக இருந்தால் ரசூல்மார்கள், நபிமார்கள் பேசுவார்கள். அவர்கள் எதை பேசுவார்கள் என்றால், அல்லாஹும்ம யா ரப்பி சல்லிம் சல்லிம், இறைவா என்னை பாதுகாரு, என்னை பாதுகாரு, என்னை பாதுகாரு என்று நபிமார்கள் தன்னைத்தானே பேசிக்கொள்வார்கள். அப்படி ஒரு கோரமான நாளில், அப்படி ஒரு கோரமான ஒரு இடத்தில் அல்லாஹ் எங்களை சேர்க்க போகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விருந்துக்கு வந்தார்கள். அந்த விருந்திலே அவருக்கு ஒரு ஆடு விருந்தாக வைக்கப்பட்டது. ஒரு ஆட்டுடைய சண்டை கடித்து விட்டு சொன்னார்கள், அன சய்யிது உல்தி ஆதம்,
நாளை மறுமையில் ஆதமுடைய மனித கோடிகளுக்கு நான் தான் தலைவர். நாளை மறுமையில் அல்லாஹ் முதலாவதாக என்னுடைய கபரை தான் பிளந்து என்னை எழுப்பாட்டுவான். உங்களுக்கு தெரியுமா, மனிதர்கள் மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படுகின்ற பொழுது மனிதர்கள் 50,000 வருஷம் இதிலே தத்தளிப்பார்கள், ஓடுவார்கள், கஷ்டப்படுவார்கள். ஒன்றுமே யாருமே உதவிக்கில்லாத நேரத்தில், அவர்களுக்கு வருகின்ற கஷ்டம் எல்லையை மீறுகின்ற நேரத்தில், மாலாயுத்தீகூன், இதற்கு அப்பால் எங்களால் தாங்க முடியாது என்று மனிதர்கள் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் மனிதர்கள் பேசுவார்களாம். என்ன சொல்வார்களாம்? போங்கள், ஆதமிடம் போங்கள், இதற்கு அப்பாலும் இந்த மைதானத்தில் கொஞ்சமும் கூட எங்களால் பொறுமை காக்க முடியாது. எனவே போம், ஆதமிடம் போய் சொல்லுவோம், முறைப்பாடு செய்வோம் என்று ஆதமிடம் மனித கோடிகள் ஓடுவார்கள். ஓடி வந்து, யா ஆதம் அந்த அபுல் பஷர், ஆதமே நீங்கள் தான் இந்த மனித கோடிகளுடைய தந்தை. அல்லாஹ்விடம் போய் இன்றைய நாளில் இதோடு இதை நிறுத்திவிட்டு எங்களுக்காக வந்து எங்களுக்கு தீர்ப்பு சொல்லி நாங்கள் நரகமா சுவர்க்கமா என்று விசாரணை செய்யும்படி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று மனித கோடிகள் போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஷஃபாஅத் தேடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இன்றைய நாள் எந்த நாளிலும் அல்லாஹ் கோபப்படாத அளவு இன்றைய நாளில் அல்லாஹ் கோபப்பட்டு விட்டான். எனவே அந்த கோபத்தோடு அல்லாஹ்விடத்திலே போய் இந்த கோரிக்கையை முன்வைப்பதற்கான தகுதி என்னிடம் இல்லை. அல்லாஹ் விரும்பாத ஒரு காரியத்தை செய்ததனால் அதை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் போய் ஷஃபாஅத் செய்வதற்கான தகுதி இன்றைய நாளில் என்னிடத்திலே இல்லை. அந்த இருக்கிறார் நூஹ், அவ்வலுர் ருசுல், ரசூல்மார்களில் முதன்மையானவர், அவரிடம் போங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே தள்ளிவிடுவார்கள். மனிதர்கள் ஓடுவார்களாம். ஓடி நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் வருவார்கள். வந்து இதே வார்த்தையை சொல்வார்கள், இதற்கு அப்பாலும் எங்களால் தாங்க முடியாது, எங்களை விசாரணை செய்து நரகம் என்று தீர்ப்பு வந்தாலும் எங்களை நரகத்தில் போட சொல்லுங்கள், இந்த மைதானத்தில் எங்களால் தாங்க முடியாது, நூஹே அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யுங்கள் என்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார், இன்றைய நாள் அல்லாஹ் கோபப்பட்டிருப்பதை போன்று வேறெந்த நாளிலும் அல்லாஹ் கோபப்படவில்லை. அல்லாஹ் விரும்பாத ஒரு பிரார்த்தனையை உலகத்திலே நான் கேட்டேன். அதை வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் போய் நான் முறைப்பாடு ஷஃபாஅத் செய்ய இன்றைய நாளில் எனக்கு தகுதி இல்லை. இந்த இருக்கிறார் இப்ராஹிம், அங்கே போங்கள் என்று நபிமார்கள் பின் நபிமார்களாக, ரசூல்மார்கள் பின் ரசூல்மார்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரிய நபிமார்கள் ரசூல்மார்களாக மனித கோடிகள் ஓடுவார்கள் உதவி தேடி. யாரும் உதவி செய்ய மாட்டார்கள், எந்த நபியும் உதவி செய்ய மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்திலே நபிமார்கள் பின் நபிமார்களாக மனிதர்கள் தாண்டி வருகின்ற பொழுது கடைசியாக நான் இருப்பேன். மனித கோடிகள் என்னிடம் வருவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனலஹா அனலஹா அனலஹா, நான் அதற்காக வேண்டியே காத்துக் கொண்டிருப்பேன். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அதற்காக வேண்டியே தயாராகி நிற்பேன். மனிதர்கள் வருவார்கள், வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா? உடனே ஃபஅഖர்ரு லில்லாஹி சாஜிதா, அல்லாஹ்வுக்காக நான் சுஜூதிலே உடனே விழுவேன். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஃபயுல்ஹிமுனி அல்லாஹ் பிமஹாமித, சில வார்த்தைகளை, சில புகழ் வசனங்களை அல்லாஹ் எனக்கு உதிப்பாக்கி தருவான். அது என்ன வார்த்தைகள் என்பது இப்பொழுது எனக்கு சொல்ல முடியாமல் இருக்கிறது. அது வருவதில்லை. அது என்னுடைய உள்ளத்திலே அது உதிக்கவில்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ் சில வார்த்தை பிரயோகங்களை, புகழ் வாசங்களை அல்லாஹ் எனக்கு சொல்லுவான். அதை கொண்டு அல்லாஹ் அழைக்க சொல்லுவான். நான் அல்லாஹ்வை சுஜூதிலிருந்து புகழுவேன். அந்த நேரத்தில் அல்லாஹ் பேச ஆரம்பிப்பான். இவ்வளவு தூரம் தாண்டிய நிலையில் அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்னோடு பேச ஆரம்பிப்பான். அல்லாஹ் சொல்வானாம், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக், முஹம்மதே நீங்கள் தலையை தூக்குங்கள், சல் துஅத, நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், வஷ்ஃபா துஷஃபா,
நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள், உங்களுடைய பரிந்துரை என்னிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தலையை தூக்கி சொல்லுவார்களாம், உம்மதி உம்மதி, இறைவா என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம். அந்த நேரத்தில் கூட நபிமார்கள் பின் நபிமார்களாக தாண்டியதன் பின்னால் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலும் கூட உம்மதி உம்மதி, என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உறவு இல்லை, ஒன்றுமில்லை. நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் உதவி செய்வதற்கு முடியுமான நிலையில், அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு முடியுமான நிலையிலே இருக்கக்கூடிய நபிமார்கள் கூட கைவிடுகின்ற நிலையில், அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் பரிந்துரை செய்யக்கூடிய நாளில் அல்லாஹு தஆலா ஒரு கோரமான, ஒரு பயங்கரமான ஒரு இடமாகவும் நாளாகவும் அல்லாஹ் அந்த இடத்தை வைத்திருக்கிறான் என்றால் எம்மை எது பாதுகாக்கும்? இந்த உலகத்தில் நான் எதை சேமித்திருக்கிறேன்? அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட. அந்த நாளில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பர் இன்னல்லதீன சபகத் மின்னல் ஹுஸ்னா. யாருக்கு நல்ல விஷயங்கள் எம்மிடமிருந்து வந்ததோ, யார் ஏற்றுக்கொண்டார்களோ, உலாயிக அன்ஹா முபஅதூன், இந்த கோரங்கள், இந்த துன்பங்கள், இந்த பிரச்சனைகளை விட்டும் அவர்கள் தூரமாக்கப்படுவார்கள். அவர்களுக்கு இந்த பிரச்சனை லேசாகத்தான் இருக்கும். லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பர், இந்த பெரிய அவல நிலை அவர்களுக்கு எந்த கவலையும் ஏற்படுத்தாது. வததலக்காஹுமுல் மலாயிகா, அந்த நேரத்தில் மலக்குமார்கள் அவர்களோடு இருப்பார்கள். ஹாதா யௌமுக்குமுல்லதி குன்தும் துஅதூன், இந்த நாளை தான், இந்த நாளை நீங்கள் சந்திப்பது குறித்து தான், இந்த நாளுக்கு நீங்கள் வருவது குறித்து தான் அல்லாஹ் ஏற்கனவே உங்களுக்கு வாக்காக அறிவித்தலாக சொல்லிவிட்டான். அதைத்தான் வந்திருக்கிறீர்கள், அதைத்தான் சந்தித்திருக்கிறீர்கள். யார் நல்லவர்களாக வருவார்களோ, நல்லவர்களாக வருவார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை, பயமும் இல்லை என்பதாக குர்ஆன் சொல்லிவிட்டது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாளில் எம்மை பாதுகாப்பது உலகத்தில் நாங்கள் செய்து கொண்ட சாலிஹான அமல்கள் என்பது, சாலிஹான அமல் தான் என்பதை நாங்கள் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் ஷஃபாஅத் உண்டு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக மனிதர்கள் அதிலே தப்புவார்கள் உண்டு. ஆனால் உலகத்திலே நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள உலகத்திலே நாம் தயாரிக்க வேண்டியது எம்முடைய சாலிஹான அமல்கள். அல் அமாலு சாலிஹா என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ் விரும்புகின்ற அமல்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அமல்கள், அல்லாஹ் பொருந்திக் கொண்ட அமல்களை தவிர வேற உறவோ, ரெக்கமெண்டேஷனோ, யாருடைய உறவுகளோ எம்மை ஒரு பொழுதும் அந்த நாளில் பாதுகாக்காது என்ற ஒரு விடயத்தை நானும் நீங்களும் ஆழமாக புரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே எம்மை பாதுகாத்த சமுதாயத்திலே ஒன்று சேர்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றைய நாளில் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் இப்படி ஒரு கோரமான நிலையில் இருக்கின்ற பொழுது எம்மை பாதுகாக்கக்கூடியது உலகத்தில் நானும் நீங்களும் சேர்த்து வைத்த நல்லமல்கள் மாத்திரம். ஆனால் துரதிர்ஷ்டவசம், பெரிய நஷ்டம், பெரிய கேவலம், பெரிய கை சேதம் என்னவென்றால், அந்த நாளில் இஸ்லாம் ஒரு சிலரை சொல்லுகிறது, எவ்வளவு பெரிய அமல்களை அவர்கள் உலகத்தில் அமல்களாக நினைத்து கொண்டு சேர்த்து கொண்டு போனாலும், நல்லமல்கள் என்று அவர்கள் உலகத்திலே செய்கிறார்கள், நம்புகிறார்கள், அதை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து எனக்கு தப்பலாம் என்று நினைத்து கொண்டு ஒரு சில கூட்டங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு, நீதிமன்றத்துக்கு வருவார்கள். ஆனால் ஹபா அன் மன்சூரா, அந்த அமல்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லாம புழுதிகள் பறந்த நிலையில், ஒன்றுமே இல்லாத ஒயிட் வாஷ் அடிக்கப்பட்ட நிலையில் சில மனிதர்களுடைய கையிலே அவர்களுடைய பட்டோலைகள் கொடுக்கப்படும். யார் அவர்கள்? அவர்கள் தான் நிதர்சனமான நஷ்டவாளிகள், அவர்கள் தான் நிதர்சனமான நஷ்டவாளிகள் என்பதை குர்ஆன், ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. யார் அவர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் சொல்லுகிறது, உலகத்தில் யார் அமல்களை செய்துவிட்டு
உலகத்தில் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரோ, ஷிர்க் செய்வாரோ, ஷிர்க் கலந்து விடுமோ, அவர் நாளை மறுமையில் அவருடைய அமல்கள் அழிந்த நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார். நிறைய தொழுவார், நிறைய தஹஜ்ஜத்துக்கு எழும்புவார், நன்மை 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 என்று நிறைய தர்மம் செய்வார், சுன்னத்தான நோன்புகளை பிடித்திருப்பார். ஆனால் அகீதாவிலே அவருக்கு ஏற்பட்ட கோளாறு, கொள்கையிலே அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறு, அல்லாஹ்வுக்கு இணை வைத்த காரியங்களிலே ஈடுபட்டு விட்டார், அதை நம்பி விட்டார், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டார், நேர்ச்சை செய்து விட்டார். ஷிர்கான எண்ணம் கொள்கை அவருடைய கொள்கையிலே கலந்தா لئن أشركت ليحبطن عملك ولتكونن من الخاسرين. நபியே, நீங்கள் அல்லாஹ்வை ஷிர்க் வைத்த நிலையில் சந்தித்தாலும் உங்கள் அமல் அழிந்த நிலையில் நாளை மறுமையில் நஷ்டவாளியாக நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பீர். குர்ஆன். இரண்டாவது யார்? அர்ரியா, அஷ்ஷிர்குல் ஹஃபி, மறைவான ஷிர்க் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யார் அவர்கள்? இந்த உலகத்தில் இபாதத், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய நன்மைக்காக வேண்டி செய்ய வேண்டிய காரியங்களை உலகத்தில் யாராவது ஒருவருடைய பாராட்டு, விருப்பம், கமெண்ட்ஸ், லைக் இதுக்காக செஞ்சால், ஏதோ ஒரு அடிப்படையில் உலக முகஸ்தூதி கலந்து விட்டால் அல்லாஹ் அவர்களுடைய அமலையும் ஒயிட் வாஷ், அல்லாஹ் அவர்களுடைய அமலையும் புழுதி படிந்த நிலையில் ஜீரோவாக, ஒன்றுமே இல்லாத வெறும் வெள்ளை பேப்பராக அல்லாஹ் கொடுத்துருவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவ்வலு மன் துஸஅர் பிஹிமுன் நார். உங்களுக்கு தெரியுமா, மறுமையில நரகத்தை முதலாவதாக யாரை வைத்து அல்லாஹ் பத்த வைப்பான் தெரியுமா? 3 நபர்கள் குறித்து சொன்னார்கள். அடிக்கடி சொல்லுகின்ற ஹதீஸ், ஒரு ஞாபக மூட்டலுக்காக சொல்கிறேன். 3 நபர்கள். ஒன்று யார்? ஒன்று ஆலிம், ஒன்று தாயி, ஒரு மார்க்க பிரச்சாரகர். அல்லாஹ்வுக்காக வேண்டி மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு மனிதர், ஒரு ஆலிம், ஒரு காரி. அவர் சொல்லுவார், அல்லாஹ் எனக்கு அறிவை தந்தான், நான் மார்க்கத்தை சொன்னேன், குர்ஆனை ஓதினேன், விளங்கப்படுத்தினேன், பிரச்சாரம் செய்தேன். ஆம். அல்லாஹ் சொல்லுவான், கதத்த பொய் எண்ணி. மலக்குமார்கள் சொல்வார்களாம், கதத்த பொய் எண்ணி செய்தாய், அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்து செய்யவில்லை. யாரோ ஒருவருக்காக, யாரோ ஒருவருடைய லைக்குக்காக, யாரோ ஒருவருடைய புகழுக்காக நீ செய்ததனால் அவரிடம் போய் அதற்கான கூலி இன்றைய நாளில் உனக்கு கிடைக்குமா என்பதை பார்த்து எடுத்துக்கொள். தூக்கி அல்லாஹ் நரகத்தில் வீசுவான். இவர் முதலாவதாக இவரால் நரகம் பத்த வைக்கப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இரண்டாவது யார்? ஒரு தர்மம் கொடுக்கக்கூடிய ஒரு செல்வந்தர். அவரும் இதே வார்த்தையை சொல்லுவார், யா அல்லாஹ், பணத்தை தந்தாய், பொருளாதாரத்தை தந்தாய், உன் பாதையில் வாரி வாரி கண்டவர்கள் எல்லாருக்கும் நான் வீசினேன். கதப்த பொய். மலக்குமார்கள் சொல்வார், கதப்த பொய். நீ ஒரு தர்மகர்த்தா, உன்னுடைய புகழுக்கும் இதுக்கும், உன்னுடைய ஸ்டேட்டுக்கும், உன்னுடைய ஒரு கௌரவத்துக்கும் நீ செய்த தர்மம் யாருக்காக செய்தாயோ அது அவரிடம் போய் கேட்டுக்கொள் என்று நரகத்தில் ஈத்து வீசப்படும். அடுத்த யார்? அல்லாஹ்வுடைய பாதையில் போராடிய ஒரு ஜிஹாதி, ஒரு போராட்ட வீரர். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போராட வேண்டிய காலகட்டம் வருகின்ற பொழுது எப்ப அவருக்கு ஜிஹாது கடமையாகும் அந்த நேரத்தில் அவர் ஜிஹாது செய்தவர். ஆனால் உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செய்யவில்லை, ஏதோ உலகத்தில் ஒரு அடையாளத்துக்காக செய்தார். அவரும் இழுத்து வீசப்படும். அல்லாஹ் சொல்வான், யாருக்காக நீ இந்த நன்மையை தேடினாயோ அவர்கள் இன்றைய நாளில் உனக்கு நன்மை தர முடியுமாக இருந்தால் அவரிடம் போய் உன் நன்மைக்கான கூலியை கேட்டுக்கொள் என்று அல்லாஹ் அவர்களுடைய அமல்களை அழித்த நிலையில் அல்லாஹ் அவர்களை நரகத்திலே வீசுவான். நஷ்டவாளிகள். அடுத்த யார்? அடுத்தது மிக பயங்கரமானவர்கள். அடுத்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பேச்சால், நாவால், கையால் அடுத்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அநியாயம் செய்தவர்கள். அடுத்தவனை கீபத் பேசியிருப்போம், அடுத்தவனை புறம் பேசியிருப்போம், அடுத்தவனோடு பொறாமைப்பட்டிருப்போம். ஏதோ ஒரு வகையில் கூட்டம் கூடுகின்ற இடங்களில் ஏதாவது ஒரு தலைப்பிலே யாராவது ஒருவரை பற்றி பேச ஆரம்பித்தால் அவருடைய மானம், மரியாதை எல்லாவற்றையும் அவர் தெரிந்தோ தெரியவில்லையோ கீறி கிழித்து மானத்தை மானபங்கப்படுத்தி அவர்களை பற்றி புறம் பேசி அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்து சொத்துக்களை எடுத்து பொருளாதாரத்தை எடுத்து அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்த நிலையில் எவ்வளவுதான் உலகத்திலே இபாதத்தை செய்தாலும்
ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க தெரியுமா? ஒரு மனிதன் நாளைக்கு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க சஹாபால்ட்ட, மனில் முஃப்லிஸ், வங்கரோத்துக்காரர், திவாலி, இருந்து லொஸ்டானவர் யாருன்னு தெரியுமா? கேட்டவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், ரசூலுல்லாஹ் வியாபாரத்தை பற்றி கேட்கிறார்கள். நஷ்டம் என்ற வியாபாரத்தில் வரக்கூடிய நஷ்டத்தை பற்றி ரசூலுல்லாஹ் வினவுகிறார்கள் என்று புரிந்து கொண்டு சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள், மன் லைஸ லஹு திர்ஹமுன் வலா தீனார். அல்லாஹ்வின் தூதரே, யாருக்கு பொருளாதாரம், தீர்க்கம், தீனார், தங்க காசி, வெள்ள காசி இருந்து அதெல்லாம் ஒரு காலத்தில் அழிந்து போனாரே, அவர் தானே திவாலி, அவர் தானே நஷ்டவாளி என்று சொன்ன பொழுது, இல்லை அவர் அல்ல, மறுமையில் நஷ்டவாளி யார் என்று தெரியுமா? அவர் யார் தெரியுமா? அவர் வருவார், அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் வைத்த நிலையில் அவர் வருவார், விசாரணைக்காக வருவார். அவர் எப்படி நன்மைகளை தேடி இருப்பார் தெரியுமா? கம்சாலி திஹாமா, திஹாமா என்ற ஒரு பிரமாண்டமான மலை இருக்கிறது. அந்த மலையின் உச்சி பிரமாண்டமான அளவு அவர் நன்மை சேர்த்திருப்பார். தொழுகை அப்படி இருக்கும், நோன்பு நிறைய சேர்த்திருப்பார், தர்மம் எல்லாம், அஹ்லாக் எல்லாமே அவரிடம் இருக்கும். அல்லாஹ் இடத்துல கொண்டு வந்து அதை காட்டுவார். யா அல்லாஹ், நான் தொழுகை, நான் நோன்ற நோன்பு, என்ற நல்லமல்கள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு பிரதிவாதியாக ஒருவன் வந்து சொல்லுவான், யா ரப், இறைவா, ஷதமஹாதா, என்னை இவன் அநியாயமாக ஏசினான், இந்த மானத்தில் விளையாடினான், என் சொத்தை பறிச்சான், எனக்கு அநியாயமாக வழக்கு போட்டான், என்னுடைய சொத்தை சூறையாடினான், இப்படி செஞ்சான் என்று பிரதிவாதிகள் வந்து கூட்டிலே நிற்பார்கள். அல்லாஹ் விசாரணை செய்து அந்த வழக்கு அவனுக்கு எதிராக நிற்கும் பொழுது அவன் கொண்டு வந்த தொழுகைகள், நன்மைகள் எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக பிரதிவாதிகள் எடுப்பார்கள். கொடுப்பதற்கு நன்மைகள் ஒன்றும் இல்லாத நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய நன்மைகளை அல்லாஹ் பார்ப்பான், ஒன்றுமே இல்லை, எல்லாம் தீர்ந்து விட்டது. யார் பிரதிவாதிகளாக வருவார்களோ அவர்களின் தீமையை எடுத்து இவனுடைய தீமையின் பக்கத்திலே அல்லாஹ் நிரப்புவான். அப்ப அந்த தீமை பெரிய மலைகளை போன்று மாறி அல்லாஹு தஆலா நரகத்திலே தூக்கி வீசுவான். இவன் தான் முஃப்லிஸ் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இவன் தான் தெளிவான நஷ்டவாளி, இவன் தான் தெளிவான வங்குரோத்துக்காரர், இவன் தான் தெளிவான திவாலி என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறதை போன்று நாங்கள் எந்த அளவுக்கு அமல்கள் செய்வதிலே மும்முரமாக கவனமாக இருக்கிறோமோ அதையும் விட கவனமாக செய்த இபாதத்து அழியாமல் பாதுகாப்பது மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போல், வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, சிலர் நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறார்கள், ஆனால் அதை எப்படி பாதுகாக்கணும் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், நாம் நல்ல காரியம்தான் செய்து சேமித்துக் கொண்டிருக்கிறோம், நாளை மறுமையில் அது அழிந்த நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார். அமல்கள் அழியக்கூடிய காரியங்களிலே, ஷிருக்கிலே, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்த நிலையிலே, அல்லது அமல்கள் செய்யும் பொழுது முகஸ்தூதியாக அமல் செய்த நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நிதர்சனமான நஷ்டவாளிகள் யார்? அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அவ்வளவு கோரமான நாளில், யாரும் யாருக்கு உதவி செய்யாத நாளில் எம்முடைய அமல்கள் மட்டும்தான் எம்மலை பாதுகாக்கும் என்றிருந்தால் நாம் மிக கவனமாக சிந்தித்து எம்முடைய அமல்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலையிலே எம்முடைய அமல்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. எனவே நாளை மறுமையில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் மறுமையில் விசாரணைக்காக எழுப்பாட்டுகின்ற பொழுது இந்த நன்மைகள் பிரயோஜனம் அடைந்த கூட்டத்திலும் நஷ்டவாளிகள் கூட்டத்திலே அல்லாஹ் எங்களை ஆக்கிவிடாமல் பாதுகாப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.